வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலில் மைதா மாவில் முறுக்கு சுடுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அடிக்காதவங்க பெல் அடிச்சிருங்க. முறுக்கு சுட தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல மைதா மாவு தேவையான அளவு எடுத்துக்குங்க. எடுத்து அதை வேக வச்சுருங்க இட்லி குண்டாவில். அது வெந்த பிறகு அதை எடுத்து இடிச்சுக்கங்க. இடித்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஓமம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துக்கோங்க. கடலை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வேவிச்சு மைதா மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு டைரெக்டாகவே போடுங்க, அதாவது பச்சை மைதா. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சிறிதளவு ஊற்றிடுங்க. முன்னாடி சொன்ன எல்லா கலவையும் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவாயிரும். தயாரான மாவை முறுக்கு புளியிற உலக்கில் போட்டு முறுக்கு புளியலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம முறுக்கை எடுக்க எண்ணெயில் இருக்கும்போது முறுக்கை எடுக்க பயன்படுத்துகிற கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்டியோட பின்னாடி புறமாக முறுக்கை நம்ம பிழிஞ்சிக்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற கரண்டியில் எவ்வளோ முறுக்கு புளிய முடியுமோ ஒரு டைமில் அவ்வளோ முறுக்கு புளிஞ்சிக்குங்க. முறுக்கு எந்த மாதிரி புளிகிறாங்கங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் முறுக்கு புளிங்க, உங்களுக்கு சுலபமாக இருக்கும். முறுக்கு புளிஞ்சவொடனே அந்த கரண்டியை எடுத்து இதில் கமுத்துன மாதிரி அப்படியே கமுத்திடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதுவே கரண்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். முறுக்கை எண்ணெயில் போட்டவுடனே அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிக அளவில் எண்ணெய் கொதிக்கிற சத்தம் வரும். அது வெந்துருச்சுன்னா அந்த சத்தம் கம்மியாயிரும். அப்போ நீங்கள் முறுக்கை திருப்பிடலாம். நீங்கள் முறுக்கை திருப்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பி எடுத்து முறுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க. இப்போ காட்டுற மாதிரி. எதனால் இப்படி தள்ளுறோம்னா முறுக்கு அப்போ தான் ஒட்டாமல் தனித்தனியாக வரும். முதல்ல சொன்ன மாதிரி முறுக்கு வெந்த பிறகு அந்த எண்ணெய் கொதிக்கிறது பாருங்கள், கம்மியாயிருச்சு. இந்த டைமில் நீங்கள் திருப்பலாம். திருப்பி போட்ட கொஞ்ச நேரத்துலேயே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைமில் நீங்கள் முறுக்கை எடுத்துடலாம். முறுக்கை எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் பிடிச்சிருங்க, எண்ணெய் வடிஞ்சிரும். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கை தட்டில் போட்டுடலாம். முறுக்கு வெந்த பிறகு கலர் பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக எடுத்துருங்க. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளும் இப்போ முறுக்கு சாப்பிட போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அடிக்காதவங்க பெல் அடிச்சிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் ரெசிபி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.